الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله تعالى في محكمه التنزيل والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இவ்வவையிலே வீற்றிருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, விழாவிலே கூறப்படும் விஷயங்களை கேட்பதற்காக வேண்டி ஆர்வத்தோடு அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால் இங்கே நீண்ட நாட்களாக ஒரு சிறிய விழாவை நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கடைசியாக அல்லாஹ் இன்றைக்கு அதை காரியத்தை கைகூட்டி கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னாலே அந்தவர்கள் சொன்னார்கள் பயான் கேட்பதை பற்றி, பயானுடைய நோக்கத்தை பற்றி. எல்லா நபிமார்களும் செய்த வேலை என்பது மட்டுமல்ல பயான். விஷய ஞானம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் எல்லோருமே மார்க்க சம்பந்தமான விஷயங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டே இருக்கலாம். அதற்கு எல்லை கிடையாது. பலரும் சில விஷயங்களை ஆரம்பிக்கிற போது அதை தெரிந்ததாக காட்டிக் கொள்வார்கள். ஆனால் தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு 2-3 பேர் பேசுகிற போது பேசுபவர்களுடைய கோணங்கள் வேறாக இருக்கும், அவர்களின் சிந்தனைகள் வேறாக இருக்கும். எனவே எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தானே என்று விட்டுவிடக்கூடாது. மார்க்க விஷயத்தை எவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கான மார்க்க நிகழ்ச்சிகளை, சட்டங்களை ஒருவர் தெரிந்து வைத்திருக்கிறாரோ அவ்வளவு தூரம் அவர் ஷைத்தானுக்கு கடுமையானவராக ஆகிவிடுகிறார். ஷைத்தான் சீக்கிரம் ஏமாற்ற முடியாதவராக ஆகிவிடுகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படும், இரவெல்லாம் கல்வி ஞானம் இல்லை, ஆனால் தொழுக வேண்டும் என்ற அச்சத்தில், இறை அச்சத்தில் இரவெல்லாம் நின்று தொழுது கொண்டே இருக்கிறார் ஒரு மனிதர். 1000 ரக்காத்துகளை தொழுகிறார். இவர் சிறந்தவரா அல்லது தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை கற்றுக்கொண்டு 2 ரக்காத்துகளை ஒரு மனிதர் தொழுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க விஷயத்தை தெரிந்து தொழுகையின் சட்டம் அறிந்து தொழுகிற 2 ரக்காத்து அவர் தொழுக இரவு முழுக்க தொழுத 1000 ரக்காத்துகளை விட சிறந்தது. எவ்வளவு தொழுகிறோம் என்பதல்ல, அதில் மார்க்க ஞானம், சட்டம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான். எனவே தெரிய வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல்வேறு ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ் இப்படியும் சொல்லுகிறது, கியாமத்து நாள் வரும், கியாமத்து நாட்கள் நெருங்கி வருகிற போது அமல் செய்பவர்கள் அதிகமாகி விடுவார்கள், விஷய ஞானம் தெரிந்தவர்கள் குறைந்து விடுவார்கள். சஹாபாக்களின் காலத்தை சுட்டிக்காட்டி நாயகம் சொல்லுகிறார்கள், இன்று தெரிந்தவர்களும் அதிகம், அமல் செய்பவர்களும் அதிகம். பின்னொரு காலம் வரும், தெரிந்தவர்கள் குறைவாகி விடுகிறார்கள். கல்லத்து ஃபுகஹாவுக்கும் வ கஸரத்து உம்மாலுக்கும், உங்களிலே சட்டம் தெரிந்தவர்கள் குறைவாகி
போய் விடுவார்கள். ஆனால் சட்டம் தெரியாமல் அமல் செய்பவர்கள் அதிகமாகி விடுவார்கள். தெரிந்து அமல் செய்ய வேண்டும். அதற்கு குர்ஆன் ஹதீஸை பற்றிய விஷயங்கள் எவ்வளவு கூறப்பட்டாலும் அவ்வளவையும் கேட்க வேண்டும். முதலில் அதுதான் பயான் என்று சொன்னாலே ஒரு கசப்பான உணர்வு பலருக்கும் மத்தியில், குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில், அதுவும் நவீன காலத்திலே வந்துவிட்ட பல தொலை கருவிகளை எல்லாம் வந்ததற்கு பின்னால் பெண்களுக்கு மத்தியிலே கூட பயானை பற்றிய ஒரு கசப்புணர்வு ஏற்படுவதை பரவலாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய சபையிலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் சங்கைக்குரிய நிமிடங்களாய் இவைகள் அல்லாஹ்வின் பதிவேடுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு மாற்றமாய் நீங்கள் என்ன காரியத்தை செய்யுங்கள், நாயகம் சொல்லுகிறார்கள், நஃபில் தொழுகைக்கு தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருப்பதை விட தீனுடைய விஷயம் கூறுகிற சபைகளிலே அமர்ந்திருப்பதுதான் சிறந்தது. அந்த வகையிலே மிகச் சிறப்பான ஒரு காரியத்தை இங்கே அமர்வதன் மூலம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே சந்தேகமில்லை. மார்க்கத்திலே பொதுவாக அல்லாஹ் ரசூலை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்படுகிற போது மேலும் மேலும் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக வேண்டும், கூடிக்கொண்டே போக வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மதுஹபுகளிலே 4வது மதுஹப் ஹம்பலி மதுஹப், அதை தோற்றுவித்த மிகப்பெரிய மேதை நாம் அறிந்திருக்கலாம். அன்றைய அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அகில உலகத்தில் அவர்களை போன்ற ஒரு சட்ட மேதை கிடையாது. அவர்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய தக்வாவிற்கு சொந்தக்காரன், சட்ட விளக்கங்களுக்கு சொந்தக்காரன். அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு குர்ஆன் சம்பந்தமாக ஒரு மஸ்அலாவிலே அவருக்கும் அரசருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சிறையிலே அடைக்கப்படுவார். இவர்கள் கொடுத்த ஃபத்வாவை, மார்க்க தீர்ப்பை திரும்ப வாங்குவதாக இல்லை. அவன் திரும்ப வாங்காமல் இவரை உயிரோடு விடுவதாக இல்லை. சிறை கம்பிகளுக்கு பின்னாலே அடைக்கப்படுகிறார். நீண்ட நெடிய நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்னாலே தூக்கு தண்டனை என்று முடிவு எழுதுகிறார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு. விஷயம் குர்ஆனை பற்றி தான் உள்ள கருத்தை சொல்லுகிற போது அதற்கு மாற்றமாய் அரசன் சொல்லி தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. தூக்கில் இடுவதற்கு முன்னால், கொல்லுவதற்கு முன்னால். அந்த காலத்தில் தூக்குகள் இல்லை, வெட்டி கொள்ளுவதுதான். ஊர் கூடியது, உலகம் கூடியது. அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு மிகப்பெரும் கொடூரமான ஒரு கொலை தண்டனையை இந்த கொடுங்கோல் அரசன் நிறைவேற்றுகிறானாமே என்ற ஒரு வேகத்தோடு எல்லா மக்களும் கூடி இருக்கிறார்கள். இமாம் அவர்களின் பிரிவு தாங்க முடியாத பேரிழப்பாக இருக்கிற அவர்களின் கண்களிலே கண்ணீர். எல்லோரும் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் இன்றைக்கு உயிர் பிரிய போகிறாரே. இது போன்ற ஒரு சட்ட மேதையை உலகம் என்றைக்கு தத்தெடுக்க போகிறதோ தெரியவில்லையே. இது போன்ற ஒரு காலத்தால் அழிக்க முடியாத சட்டங்களை தொகுத்து தந்த மேதையை இனி நாங்கள் எங்கு காண போகிறோம் என்று மக்கள் ஆர்வத்தோடு நடக்க இருக்கிற நிகழ்ச்சியில ஒரு விதமான கவலையோடும் பரிவோடும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசன் வருவான், அஹ்மத் இப்னு ஹம்பல் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார். இதற்கு முன்னாலே அஹ்மத் இப்னு ஹம்பல் இமாம் அவர்களை கொல்லுவதற்கு முன்னால் 10 கைதிகளை அழைத்து வர சொல்லுவான். வெட்டுகிற, கழுத்தை துண்டிக்கிற மனிதன் கத்தியை வைத்துக் கொண்டு அரச உத்தரவுக்கு காத்திருக்கிறான். அரச உத்தரவுக்கு கையிலே கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனுக்கு முன்னால் ஒவ்வொருவராக 10 கைதிகளும் அனுப்பப்படுவார்கள். தலை, கை, கால் துண்டாக வெட்டப்படும். எல்லா மக்களுக்கு முன்னாலே அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களும் நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாலே கொல்லப்படும். எல்லாம் துண்டு துண்டாக ஒவ்வொருவராக 10 நபர்களையும் கொலை செய்கிறான். அரசனின் சிந்தனை இரத்த வெள்ளத்தில் இந்த கைதிகள் கொல்லப்படுவதை பார்த்ததற்கு பிறகாவது இந்த அஹ்மத் இப்னு ஹம்பலின் உள்ளத்தில் அச்சம் பிறக்கட்டும், ஒரு விதமான அச்சம் இருக்கட்டும். இவரை எப்படியாவது உள்ளத்தை மாற்ற வேண்டும், கொல்லுவோம் என்று கொல்லுகிறான். கொலை தொடர்கிறது, எல்லா கைதிகளும் வெட்டப்படுகிறது. அவ்வப்போது இடையிடையே நிறுத்தி அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்து அரசன் சொல்லுவான், பார்த்து அடுத்த சில வினாடிகளில், நொடிகளில், துளிகளில் உன்னுடைய உயிரும் இப்படித்தான் போக போகிறது. கைகால் வெட்டப்பட்டு எல்லா விதத்திலும் சித்திரவதை செய்யப்பட்டு இறக்கப் போகிறாய். உயிர் இழப்பதற்கு நீ தயாரா? இந்த வேதனையை தாங்குகிற சக்தி உனக்கு உண்டா? எல்லாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்து அரசன் கேட்கிறான். பொறுமையோடு நிற்பார்கள். ஏதோ சிந்தனை, என்ன சிந்தனை தெரியவில்லை, சிந்தித்துக் கொண்டு நிற்கிறார்கள். எல்லாம் வெட்டப்பட்டு முடிந்து விட்டது. இந்த கொடூர காட்சியை காணுகிற மக்கள் கதறுகிறார்கள். இப்படி ஒரு நிலைமையிலா இந்த மாபெரும் இறைநேசருக்கு தண்டனை வர வேண்டும்? அகில உலகம் முழுவதும் சட்டமேதை என்று பெயர் பெடுத்திருக்கின்ற இறை நேசர் என்பதை பச்சையாய் உலகத்திற்கு ஆணித்தரமாய் நிரூபித்திருக்கின்ற ஒரு வலியுல்லாவுக்கு
ஏற்படக்கூடிய நிர்கதியா இது? இவருக்கு இப்படியும் ஆக வேண்டுமா? மக்கள் எதுவும் ஆகக்கூடாது என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் குமுறுகிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ஏதோ சிந்தனையில இருக்கிறார். 10 பேரையும் கொன்று முடிக்கப்பட்டது. கடைசியாக அஹ்மத் இப்னு ஹம்பலை கொல்லுவதற்கு முன்னால் ஏதேனும் கடைசி ஆசை இருக்கிறதா என்று கேட்பான் அரசன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரே ஒரு ஆசை என்று சொல்லி திரும்பி கூடி இருக்கிற மக்களை அப்படியே வரிசையாக பார்ப்பார்கள். இந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இருக்கிறாரே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய மாணவர். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர். கூடி இருக்கிற மக்களை ஒரு முறை அப்படியே வரிசையாய் பார்த்தவர் ஒரு ஆளுடைய இடத்திலே பார்வை அப்படியே நிறுத்தி விடுவார். நிறுத்திவிட்டு நேராக அந்த ஆளை கூப்பிட்டு அவரோடு நான் ஒரு நிமிடம் பேச வேண்டும், அதுதான் கடைசி ஆசை. பேசியதற்கு பிறகு என்னை மௌத்தாக்கி விடலாம், இதுதான் கடைசி ஆசை, என்னை கொன்று விடலாம், அவரோடு பேச அனுமதியுங்கள். அனுமதிக்கப்படுகிறது. அவரை கூப்பிட்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சுற்றி இருக்கிற கும்பலுக்கு நடுவே மக்களுக்கு இடையிலே வெட்டுவதற்கு ஆள் தயாராக இருக்கிற போது, உத்தரவுக்கு அரசன் தயாராக இருக்கிற போது, தலைக்கு மேல் கத்தி என்கிற சூழ்நிலையை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் அந்த நபரை கூப்பிட்டு பேசுவார்கள். நீங்கள் இமாம் ஷாஃபி இடத்தில் ஓதியவர் தானே? நீங்கள் இமாம் ஷாஃபி இடத்தில் ஓதியவர் தானே? நானும் அவரோடு ஓதி இருக்கிறேன், நீங்களும் ஓதி இருக்கிறீர்கள். இமாம் ஷாஃபியிடம் எல்லா ஹதீஸ்களையும் தெரிந்து விட்டேன். ஆனால் இந்த கால் உரை அணிந்திருக்கிற போது, சாக்ஸ் அணிந்திருக்கிற போது காலை கழுவாமலேயே சாக்ஸிலே மசகு செய்வதை பற்றி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் மட்டும் எனக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கவில்லை, அதை சொல்லுங்கள், கேட்டுவிட்டு மௌத்தாக்கி விடுகிறேன். இதுதான் கடைசி ஆசை. அவர் சொல்லுகிறார், காலுறை அணிந்திருக்கிற போது மசகு செய்வதன் சட்டம் எப்படி? காலை கழுகாமல் காலுறை அணிந்திருக்கிற போது அந்த மோசாவின் மீது மசகு செய்வதை பற்றிய சட்டத்தை இமாம் ஷாஃபி இடத்தில் இவர் ஓதிய ஹதீஸை 2 வரியை இவர் சொல்லுவார். சொன்ன உடனே வந்து என் லட்சியம் நிறைவேறிவிட்டது, கொள்ளலாம் என்று சொல்லுவார். அடுத்தபடியாக பார்த்த அரசன் திடுக்குற்று போவான். அடே 10 பேரை உனக்கு முன்னாலே வெட்டி கொண்டிருக்கிறேன், சாகடித்திருக்கிறேன், சித்திரவதை செய்திருக்கிறேன், கைகாலை துண்டாக்கி உனக்கும் உணர்வு வரும் என்பதற்காக இவ்வளவும் செய்து காட்டியிருக்கிறேன். ஆனால் எல்லாம் செய்து முடிந்ததற்கு பின்னால் கடைசி ஆசை என்னவென்றால் காலுறை அணிவதிலே மசகு செய்வது சம்பந்தமாக ஒரு 2 வரி ஹதீஸை கேட்பது கடைசி ஆசை என்று சொல்லி இவன் உயிர் நீக்கிறானே. இவன் மார்க்கத்தில் இவ்வளவுமா வெறித்தனமாக இருப்பான்? மீண்டும் கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் அவனை இப்பொழுது கொல்லக்கூடாது. இவன் வெறியோடு சாகிறான். இவன் தன்னை ஒத்துக்கொண்டு சாக வேண்டும், இவன் கதறி சாக வேண்டும், மன்னிப்பு கேட்டு சாக வேண்டும். இவன் ஹதீஸை தெரிந்துவிட்ட திமிரோடு சாகிறான். மீண்டும் அடையுங்கள். ஏன் சொல்ல வருகிறேன், உயிர் பிரிகிற இறுதி வினாடியில் கூட ஒரு ஹதீஸை தெரிந்துவிட்டு மௌத்தாகுவது சிறந்தது என்று விளங்கினார்கள். உயிர் பிரிகிற கடைசி வினாடியில் கூட மார்க்கத்தின் ஒரு விவரம் தெரிவது, அந்த உயிர் பிரிகிற கடைசி நேரத்தில் மனைவியின் முகம் பார்ப்பதை விட, மக்களின் முகம் பார்ப்பதை விட, இறந்தவர்களுக்கு இறந்து போகிற நேரத்தில் வசியத்து செய்வதை விட, வாக்கு மூலம் தருவதை விட, வீணான அந்த அரசனிடத்தில் பேசிக் கொண்டிருப்பதை விட, இத்தனையையும் விட அந்த 2 வரி ஹதீஸை கேட்டுவிட்டு மௌத்தாக வேண்டும் என்பது மார்க்க விவரங்களை தெரிந்து கொள்வதற்குள்ள ஆர்வம் உயிர் பெறுகிற நேரத்திலும் இருக்கிறது என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய விஷயங்களை, அல்லாஹ் ரசூலை பற்றிய விஷயங்களை சொல்லுகிற போது ஒரு விதமான கசப்பு உணர்வு என்று இன்றைக்கு நம்மிடத்தில் ஏற்படுகிறது. இந்நிலை மாற வேண்டும். நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் ஷைத்தானுக்கு கடுமையானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், ஷைத்தான் வேகமாக அவன் கெடுக்க நினைப்பது, கெடுக்க முற்படுவது, தூண்டுவது ஒன்றும் விஷயம் தெரியாதவர்களை பற்றித்தான். அல்லாஹ் ரசூலை பற்றி, குர்ஆன் ஹதீஸை பற்றி அதிகமான மார்க்க ஞானங்களை பலருடைய வாய்களில் இருந்தும் தங்கள் செவிகளில் கேட்டு வைத்திருக்கக்கூடிய மக்களை சீக்கிரத்தில் ஷைத்தான் அண்டுவதில்லை, வழி கெடுக்கவும் முடியாது. யாராக இருந்தாலும் சரி, முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்தில் ஷைத்தான் போவான். பல வாக்குவாதங்கள் செய்வான், முரண்பாடுகள் செய்வான், வேலையாகாது. கடைசியில சொல்லுவான், உனக்கு இல்மை கொடுத்தவன் அல்லாஹ் தானே என்று கேட்பான். உனக்கு கல்வியை கொடுத்தவன் அல்லாஹ் தானே என்று சொல்லி முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி இடத்தில் கேட்பான். நீ கேட்பது விவகாரமான கேள்வி, இங்கு தொடங்குவாய், எங்காவது முடிப்பாய். உன் கேள்விக்கு இனி பதில் கிடையாது. இவ்வளவு நேரம் பேசியது போதும். முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி குர்ஆன் ஓத துவங்குவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்ன உடனே சிரிப்பான். என்னிடத்திலே தானே பாதுகாப்பு தேடுகிறாய், என் மீது உனக்கு இவ்வளவு பயம் தானே? குர்ஆன் ஓத திறந்த உடனே நீ ஓத தொடங்கவில்லை. அல்லாஹ்
அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஓத தொடங்கவில்லையே. முதலில் என்னை பயப்படுகிறாய், சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னுடைய அச்சம் உன் உள்ளத்தில் இவ்வளவு தூரம் ஆக்கிரமித்திருக்கிறதே என்று சொல்லுவான் சைத்தான். வஹீதுddin அப்துல் காதிர் ஜீலானி சொல்லுவார்கள், இது உன்னுடைய அச்சத்தில் விளைந்த வார்த்தை அல்ல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி யா அல்லாஹ் சைத்தான் என்னை கெடுத்து விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று வந்த வார்த்தை அல்ல. இது எப்படிப்பட்டதென்றால் அல்லாஹ் இதை ஓதிவிட்டு தான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று உத்தரவு சொல்லுகிறான். எனவே ஓதுகிறேன். உனக்கு பயந்தல்ல, உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் இதை ஓதிவிட்டு தொடங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் பார்த்து இதை ஓதாமல் வேறு ஏதாவது ஒரு மண்ணுடைய பெயரையோ கல்லுடைய பெயரையோ ஓதிவிட்டு தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நான் அதை கூறிவிட்டு தான் தொடங்குவேன். ஆக நான் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிற போது இந்த வார்த்தையை சொல்லுவது உன்னுடைய அச்சத்தை, உன்னுடைய விளைவுகளை அஞ்சி அல்ல, மாறாக எனக்கு நானே அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை சொல்லிவிட்டு ஓதுவதிலே வரக்கத்தாக கருதுகிறேனே ஒழிய உன்னை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். வாக்குவாதங்கள் என்பது பல கட்டங்களிலே இப்படி வலிமார்களோடு அவன் நடத்தியதுண்டு. என்றைக்கும் அவன் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. காரணம், விஷயம் தெரிந்தவர்களை சைத்தான் கெடுப்பது என்பது மிக மிக குறைவு. சைத்தானால் கெடுக்க முடியாது. அதனால் தான் எந்த தீனுடைய விஷயங்களாக இருந்தாலும் சொல்லப்படுகிற போது அவைகளை காது கொடுத்து கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். என்றைக்காவது நம்முடைய பிரச்சனைகளுக்கு அது உதவும். யாருக்காவது நாம் விஷயத்தை வெளியிலே சொல்லுகிற போது சிலருக்கு உபதேசம் செய்வதற்கு அது உதவும். வீட்டிலே கூட நாம் கேட்கிற ஒரு சில நல்ல வார்த்தைகள், இவைகளை போய் இல்லங்களிலே சொல்லுகிற போது எந்த வார்த்தையில் யார் திருந்துவார்கள் என்று சொல்ல முடியாது. எனவேதான் விஷயம் அதிகம் தெரியவும் வேண்டும், சொல்லவும் வேண்டும். சஅதுத்தீன் ஷீராசி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மேதை, அவர் காஃபிராக இருந்தவர், அவருக்கு எப்படி ஹிதாயத்து கிடைத்தது என்கிற வரலாற்று குறிப்பிலே சொல்லுகிறார்கள். பகதாதினுடைய வீதியிலே நடந்து கொண்டிருக்கிற போது கீழே ஒரு துண்டு சீட்டு கிடக்கும், எடுத்து பார்ப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ் கடைசியில இஸ்லாமிலே சேரக்கூடிய தௌஃபீக் கொடுத்தான். ஒரே ஒரு சீட்டு, மேதையானார், வலியானார், கிதாபுகள் எழுதினார், பல்வேறு உலமாக்களுக்கும் பேராசிரியர் ஆனார். இறைவனுடைய இறைநேச செல்வர்களின் பட்டியலிலே ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்து விட்டார். இவருடைய ஹிதாயத்திற்கு உதவியது ஒரு துண்டு சீட்டு. அதனால் யார் எப்பொழுது திருந்துவார்கள், எந்த வார்த்தையிலே திருந்துவார்கள் தெரியாது. அவைகளை இது போன்ற அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை கேட்பதன் மூலம் அதிகம் விஷய ஞானங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மால் உள்ளங்களிலே இறுக்கி வைத்துக் கொள்ள முடியும். அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான கால சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய காலமோ என்று எண்ண தோன்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகிறது. பரவலாக பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அக்கிரமங்கள் அதிகமாக மீறப்படுகிற போது எந்த ஊர் மக்களாக இருந்தாலும், அது எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும், அக்கிரமங்கள் அதிகமாகிற போது அல்லாஹ் அழித்து விடுவான். ஆனால் அக்கிரமம் இல்லாமல் சாலிகானவர்கள் வாழுகிற ஊர்களை அல்லாஹ் அழிப்பதில்லை. வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் ஒரு ஊரிலே உள்ளவர்கள் அவர்கள் சாலிஹீன்களாக இருக்கிற பட்சத்தில் அக்கிரமமாக எந்த ஊரையும் அல்லாஹ் பிடிக்க மாட்டார். ஆனால் அக்கிரமங்கள் அதிகமாக மீறுகிற போது, வரம்பு மீறுகிற செயல்கள் நடைபெறுகிற போது, ஆண்களும் பெண்களும் மார்க்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை, கட்டுக்கோப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்களில் தங்களின் கவனத்தை செலுத்துகிற போது நிச்சயமாக அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில பிடித்துத்தான் தீருவான், சந்தேகமில்லை. நமக்கு அல்லாஹ்வின் மீது இரக்கம் உண்டு என்பது உண்மை. ஆனால் அந்த இரக்கத்தை விட அதிகமாக கடுமையான பிடியும் உண்டு. ஒரு ஊர் மக்களை முழுவதும் அல்லாஹ் அழிப்பான். ஒரு ஊர் மக்களை முழுவதுமாய் அழித்து முடிப்பான். அழித்து விட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். சூரத்து யாசீனிலே தான் வருகிறது. யாசீன் சூராவிலே ஒரு ஊர் மக்களை எல்லாம் அழித்து முடித்து விட்ட இறைவன் சொல்லுகிறான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத் மா யஅதீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். ஊர் மக்கள் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் வந்தார்கள், திருந்துவதற்கு சொன்னார்கள், யாரும் திருந்தவில்லை. மீண்டும் மீண்டும் அனுப்பப்பட்டது, மீண்டும் மீண்டும் திருந்தவில்லை. கடைசியாக ஊரையே தலைகீழாக புரட்டினான், அழித்தான். அழித்து முடித்து விட்டு சொல்லுகிறான், உங்களுக்கு வந்து கை சேதமே, என்னுடைய அடியார்கள் இப்படி போய்விட்டார்களே. அழிக்கவும் செய்கிறான், அழித்து விட்டு புலம்பவும் செய்கிறான். இது இறைவனுடைய பிரியத்திற்கும் அடையாளம், வேதனைக்கும் அடையாளம். ஊரையெல்லாம் அழித்து முடித்து விட்டு சொல்லுகிறான், இந்த அடியார்களுக்கு வந்த கை சேதமே, ஏன் தான் இப்படி போனீர்களோ. தாய் சில நேரம் மகனையே ஓங்கி ஓங்கி அடித்து விட்டு தூக்கி இடுப்பிலே வைத்துக் கொள்வார். சின்ன குழந்தையை அடிப்பது
அடிப்பதும் அவள்தான், தூக்கில இடுப்பில் வைத்துக் கொள்வதும் அவள்தான், அடித்து அழ வைத்ததும் அவள்தான், அழுகிற மகனை அழாத என்று துடைத்து விடுவதும் அவள்தான். அந்த தாயை விட பன்மடங்கு கிருபை உள்ளவன் அல்லவா அவன். ஒரு ஊர் மக்களையே அழித்து முடித்து அவர்கள் சுடுகாடாக கிடக்கிற போது, ஜனாசாக்களாக இருக்கிற போது, வெற்றிடமாக அந்த ஊர் காட்சி தருகிற போது அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு வந்த கை சேதமே ஏன் தான் இப்படி போனீர்களோ. இறைவனுடைய கிருபை இருக்கிற அதே கட்டத்தில் கடுமையும் இருக்கும். ஊருக்குள் வரம்பு மீறுகிற காரியங்கள் நடக்கிற போது, மார்க்கத்தின் சட்டங்களை விட்டு மக்கள் தூரமாகுகிற போது அல்லாஹ்வும் நம்மை விட்டு தூரமாகிறார். பொதுவாக ஒரு ஊரிலே, ஒரு இடத்திலே, ஒரு நாட்டிலே எல்லோரும் அக்கிரமம் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற உத்தரவு அவனுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் அவனுக்கு கட்டாயம் எதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எல்லை தூரம் வரைதான். அதற்கு மேல் அல்லாஹ்வும் தன்னுடைய கட்டவிழ்ப்புகளை லேசுமாசாக தொடங்க ஆரம்பிப்பார். அழிவு நாளுடைய அடையாளங்கள் என்று நாயகத்தால் எச்சரிக்கப்பட்டிருக்கிற அடையாளங்களில் சிலவைகள் எல்லாம் அங்காங்கே கண்ணுக்கு தெரிகிற போது இந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நிதர்சனமாக அல்லாஹ் சில அடையாளங்களை உலகத்திலே காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். இருந்தாலும் நன்றி மறந்தவர்களாக வாழ்கிறோம். அல்லாஹ் மட்டும் தனக்கு செய்த நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தாத மக்களை பழிவாங்க ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், மா தரக்காடா லஹரிகாமின் தாபத்தின், பூமியில எந்த ஜீவராசியும் உயிரோடு இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. தலைவிரித்து ஆடுகிற அக்கிரமங்கள் உலகத்தின் அழிவு நாளை நினைவூட்டுகிறதோ என்று என்ன தோன்றுகிற அளவுக்குத்தான் பார்க்கிறோம். ரயில் விபத்திலே பல நூறு பேர் போகிறார்கள். சாதாரண பேருந்து விபத்துகளிலே பல நூறு பேர் போகிறார்கள். காலையிலே பத்திரிகையை திறந்தால் நிலநடுக்கத்திலே சுமார் 1000 பேர் என்கிறான். பரவலாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பல நூறு பேரை, பல 1000 பேரை அடித்துக் கொண்டு செல்வதாக இருக்கிற போது நாயகம் அழிவு நாளைக்காக சொல்லப்பட்ட அடையாளங்கள் கூட அங்காங்கே நினைவுக்கு வருகிறது. அதிலும் குறிப்பாக இன்று காலை திறந்த நிலநடுக்கத்தை கூட பார்க்கிற போது துருக்கியினுடைய இஸ்தான்புல் நகரம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாயிலே அந்த ஊரின் பெயர் வந்திருக்கிறது. அதனுடைய நிலநடுக்கத்தை பற்றிய குறிப்புகளை நாயகம் உணர்த்திய ஹதீஸ்கள் கூட இருக்கிறது. அந்த ஊரில் தான் கியாமத் நாளைக்கு சமீபத்தில் வரக்கூடிய இமாம் மஹ்தி பிறப்பார்கள் என்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிற அந்த ஊரில் தான் இமாம் மஹ்தி பிறப்பதாக கூட ஹதீஸ்களில் இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று ஒன்று ஆங்காங்கே உலகத்தில் பெரும் அழிவுகளும் இழிவுகளும் பெரும் உயிர் சேதங்களை கொண்டு போகக்கூடிய சேதாரங்களும் ஏற்படுவதை பார்க்கிற போது இறைவனுடைய கோப பார்வை தரையை தொட்டு விட்டது என்று நினைக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டிய ஒரு மோசமான கட்டம் இது. ஆனால் கட்டவிழ்த்து போய் கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நன்றி செலுத்தாத மக்களை எப்படி எல்லாமோ திருக்குறானிலே வர்ணித்து பேசுவது உண்டு. பல இடங்களில் குதிரைகளை உதாரணம் காட்டி சொல்லுகிறான். போர்க்களத்துக்கு செல்லுகிற குதிரைகளை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். குதிரையின் கை காலை நீ படைக்கவில்லை, குதிரைக்கு ஓடுகிற சக்தியை நீ கொடுக்கவில்லை, குதிரை எதிரிகளோடு போரிடுகிற போது பாயக்கூடிய சக்தியை குதிரைக்கு நீ கொடுக்கவில்லை. ஆனால் நீ போய் ஏறி அமர்ந்து தட்டிய உடனே அந்த குதிரை புறப்படுகிறது, ஓடுகிறது, பாய்ந்து ஓடுகிறது. அதனுடைய பாய்ச்சலில் குழம்புகளில் இருந்து தீக்கள் வருகிறது. அதிகாலை நேரத்திலே போர் என்று சொல்லி நீ கிளப்பி விட்டால் பாய்ந்து வாழ்ந்து ஓடுகிறது. பூமியிலே இது பதித்து விட்ட பாதங்களில் அச்சு ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, போகிற இடமும் நமக்கு உயிர் போகிற இடம் என்று தெரிந்தும் குதிரை வேகமாக உயிரை கொடுப்பதற்கு போகிறது, போருக்கு போகிறது. உலா வருவதற்கல்ல, மாலை நேர உலாவுக்கல்ல, போருக்கு செல்லுகிற போதும் அந்த குதிரை பாய்ந்து சென்று தன் எஜமானனுக்காக வேண்டி உயிரை விடுகிறது. அல்லாஹ் இதை வல்லாதியாத்தி சூறாவிலே சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். வெறும் கொல்லும் புல்லும் போட்டவன் அந்த குதிரைக்கு மனிதன். மீறி போனால் புல் கொடுத்திருப்பான், தண்ணீர் வைத்திருப்பான். குதிரைக்கு இவன் வேற எதுவும் செய்யவில்லை. கொல்லு கொடுத்தவன், புல்லு கொடுத்தவன், கைகாலை
இவன் தரவில்லை, சக்தி தரவில்லை, பாய்கிற ஆற்றலை இவன் தரவில்லை, குதிரைக்கு பாய்ந்து முன்னாலே செல்லக்கூடிய போர் பொருத்தக்கூடிய வேகத்தை இவன் தரவில்லை. இவன் தந்தது கொள்ளு மட்டும்தான். ஆனால் இவன் தட்டிய உடனே இவனை சுமந்து சென்று யுத்தத்திற்கு செல்லுகிறதே, அந்த குதிரையை பார்க்கிற போது மனித சமுதாயமே, உனக்கு நான் எவ்வளவு செய்திருக்கிறேன், எனக்கு நீ எவ்வளவு செய்ய வேண்டும் என்று உனக்கு புரியவில்லையா? கொள் கொடுத்தவனும் புல் கொடுத்தவனும் அந்த குதிரையெல்லாம் இவ்வளவு தூரம் அவனுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்கிற போது நான் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கு எவ்வளவு செலுத்தி இருக்கிறாய்? அல்லாஹ் ஹதீஸ குத்ஸியிலே சொல்லுவான், ஒவ்வொரு நாளும் ரஹ்மத்துகளை இறக்குகிறேன், நீங்கள் பாவ மூட்டைகளை மேலே அனுப்புகிறீர்கள். உண்மையும் அதுதான். காலையில இறங்குகிற மலக்குகள் ரஹ்மத்தை கொண்டு இறங்குகிறார்கள், மாலையிலே அவர்கள் திரும்பி செல்லுகிற போது பாவ மூட்டைகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். இந்த நிலைகள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்கிற நிலை நீடிக்குமானால், அவனுடைய நன்றிக்கு விசுவாசம் இல்லாத துரோகம் இணைக்கின்ற தன்மைகள் தொடருமானால், இது போன்ற சாவுகள், உயிர் சேதாரங்கள் நிதர்சனமாய் சாதாரண நிகழ்வுகளாய், சராசரி நிகழ்வுகளாய், நித்தமும் தொடர் படுகொலைகளாய் இவைகள் தொடரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்குள்ள அடையாளங்களாகத்தான் அல்லாஹ் காட்டுகிறானோ என்னவோ. முன்புடைய காலங்களிலே இல்லாத நோய் நொடிகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே என்னென்ன நோய்கள் இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தை பற்றி பார்த்தோமையானால், சாதாரண காய்ச்சல் வந்திருக்கிறது, சாதாரண சளிப்பிடித்தல் நடந்திருக்கிறது, புண்கள் ஏற்பட்டு அந்த புண்ணுகளுக்கு சீப்பிடித்தல் நடந்திருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிற அல்சரோ, கேன்சரோ, பிரஷரோ, சுகரோ எதுவுமே இன்றைக்கு இல்லை. எல்லா நோய்களும் இல்லை. காய்ச்சல், அதுவும் பக்குவமாக உடனே சரி செய்யப்பட்டு விடுகிற காய்ச்சல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவுக்கு மக்களுக்கு வைத்தியம் செய்வதற்காக வேண்டி வைத்தியர் வருவார். 3 மாசம் டாக்டர் தங்குவார். வைத்தியர் மதீனாவுக்குள்ளே 3 மாசம் இருப்பார். திரும்ப 3 மாசம் கழித்து கிளம்பி விடுவார். ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்லுவார், என்ன ஏன் செல்லுகிறீர்கள்? இல்ல இல்லை, ஒன்னும் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, 3 மாசமா இருக்கிறேன், இதுவரை யாருக்கும் வைத்தியம் பார்க்க முடியல, நான் போறேன். இவ்வளவு மக்கள் வாழ்கிறார்கள், நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், வைத்தியம் செய்வதற்கு ஜனங்கள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னும் இருங்கள். ஹதீஸ்ல இருக்கிறது, 1 வருஷ காலம் அந்த ஊரிலே அந்த வைத்தியர் தங்கி இருப்பார், யாருக்கும் வைத்தியம் பார்க்க மாட்டார், திரும்பி போய்விடுவார். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலம். யாராவது ஒரு சில பேருக்கு காய்ச்சல் ஏற்படும், பெரியவர்கள் ஒரு கயிற்றை கையிலே கட்டி, அந்த கயிற்றை கையிலே கட்டியதற்கு பின்னால் அந்த கயிறை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள். அது நோயாளியின் கையிலே கட்டப்பட்டிருக்கும். அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு காய்ச்சலை கணக்கிட்டு அதற்கு தக்க வைத்தியம் சொல்லி முடித்து விடுவார்கள். கையிலே கயிற்றை கட்டி காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்த்த காலம். இதை தவிர வேறு நோய்கள் அங்கு பெரும் நோய்கள் இருந்ததாக இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு பின்னாலேதான் காலரா வந்து பல பேர் மௌத்தானார்கள் என்று வரலாற்றில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதை போன்ற வேறு பெரிய நோய்களே கிடையாது. இன்றைக்கு எல்லா பெரிய நோய்களும் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு நோய் இருக்கிறது, வீட்டுக்கு வீடு நோயாளிகள் இருக்கிறார்கள், சீக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது, வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய அருளை விட அவன் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாய் பூமியை ஆட்கொள்வதற்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ்வுக்கு மாற்றமான நிகழ்வுகள் நடக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் தன் எதிரிகளை ரொம்ப சின்ன விஷயத்தில் அழித்து விடுவான், லேசாக அழித்து விடுவான். மிகப்பெரும் எதிரியாக இறைவன் கருதிய எதிரியை கூட திருக்குர்ஆன் சொல்லுகிறது, கொசுவிலே அல்லாஹ் அழித்திருக்கிறார். பெரிய எதிரி அல்லாஹ் கொசுவிலே அழித்திருக்கிறார். கஅபத்துல்லாவை இடிப்பதற்கு வந்தவனை பார்த்தால் ஒரு சின்ன குருவிகளை அனுப்பி, அபாபில் என்கிற பறவைகளை அனுப்பி தவிடுபொடியாக்கினான். ஊருக்கு அவன் பெரிய மனிதன், அல்லாஹ் அவனை அழிக்கிறான். சின்னத்தனமாக, சின்ன பின்னத்தனமாக, சிறிய பொருளால், சிறிய ஆயுதத்தால் அல்லாஹ் அழித்து காட்டுகிறான். இது அவனுடைய வல்லமை. பொதுவாக அவனுக்கு அக்கிரமம் விளைக்க தொடங்கிவிட்டால், அவன் திரும்ப துரத்த ஆரம்பித்தால் நாம் தாங்க மாட்டோம். திரும்ப அவன் நம்மின் பக்கம் திரும்பி விட்டால் தாங்குகிற சக்தி இல்லை. சந்துக்குள்ளே நாயை நாம் துரத்தி கொண்டே போகலாம், அங்கு வழி இல்லாமல் அது திரும்பியது என்றால் நம்முடைய கதை வேறு. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் துரத்த முடியும், அங்கு வழி இல்லை என்றால் நாம் முடிந்தோம் என்று அர்த்தம். அல்லாஹ் நம்மை அருள் செய்து கொண்டே இருக்கிறான், நாம் அக்கிரமம் செய்து கொண்டே இருக்கிறோம். திரும்பினான் என்றால் தாங்க முடியாது, திரும்பி விட்டானோ என்று நினைக்க தோன்றுகிறது. உலகத்தில் ஏற்படுகின்ற உயிரினங்களுடைய அழிவுகள், சேதாரங்கள் இவைகளெல்லாம் அந்த திரும்புதலை மனித சமுதாயம் பொறுத்துக் கொள்ள முடியாது. இவன் யானை படையிலே வருவான், அல்லாஹ் பார்த்தால் பறவையை கொண்டு அழிக்கிறார். இவன் பெரிய தன்னை சர்வாதிகாரி என்று காட்டிக் கொண்டு வருகிறான், அல்லாஹ் பார்த்தால் கொசுவிலே அழிக்கிறார். இவன் பெரியவன் என்று
என்று உலகத்திற்கு காட்டுகிற போதெல்லாம் இறைவன் நீ சின்னத்தனமானவன் என்பதை காட்டுவதற்கு சிறிய சிறிய பொருட்களாலே அளிக்கிறார். முதலிலே கஅபாவை இடிக்க வந்த கதை நமக்கு தெரியும். யமன் நாட்டில ஒரு கஅபாவை புதுசா கட்டி முடிச்சிட்டான். ஒரு கஅபாவை அழகா கட்டி முடிச்சு அந்த பக்கம் எவனும் போகக்கூடாது. மக்கா பக்கம் யாரும் பைத்துல்லாவுக்கு போய் தவாஃப் செய்யறதே கூடாது. அங்க போற எல்லா கூட்டமும் இனிமேல் இங்கதான் தவாஃப் செய்யும். அதை போலவே செய்யும். அதை போன்றே சுவர்கள், அதிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள், அதிலே எப்படியெல்லாம் தவாஃப் செய்வதற்கு வசதிகளோ அப்படியெல்லாம் இங்கேயும் தவாஃப்கள், எல்லா வசதிகளும் செய்து முடித்து அரபகத்தினுடைய மக்க நகர் நோக்கி யாரும் தவாஃபுக்கு செல்லக்கூடாது என்பது ஆணை. அதுபடியே கஅபா கட்டி முடிக்கப்பட்டது. உத்தரவும் எல்லா உத்தரவுகளும் போடப்பட்டு செய்து முடிக்கப்பட்டது. யார் செய்த வேலையோ இறைவனின் நியதியோ தெரியவில்லை. இரவோடு இரவாக சேதாரப்பட்டு ஒரு சுவர் விழுந்தது. ஒரு சில பகுதிகள் தீக்கு இரையான. பொதுவாகவே இறைவனின் ஆலயத்தோடு மோதுபவர்கள், இறைவனோடு மோதுபவர்கள் அல்லாஹ்வும் மோதி பார்த்து விட்டார். அவ்வளவுதான். ஒரு சுவர் இடிந்தது, தீக்கிரையானது. உத்தரவிட்டான் அரசன், இந்த கஅபாவை இடித்திருக்கிறார்கள், வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த கஅபாவுக்கு போட்டியாக இது கட்டப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்கள் தான் இடித்திருக்க முடியும். தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டான் அபுரஹா. அவன் தான் மந்திரி. கூப்பிட்டு சொன்னான், படைகளை திரட்டி கொண்டு போ, அழித்து விட்டு வா. ஆனால் இவர்கள் அழிக்க வருவது எந்த கஅபாவை தெரியுமா? இறைவனின் முதல் ஆலயம், எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்த ஆலயம். அந்த பூமியை மிதிக்காத நபிமார்கள் கிடையாது, அங்கே பாதம் படாத நபிமார்கள் கிடையாது. எல்லா சிறப்புகளும் பொருந்திய கஅபாவை இடிப்பதற்கு எந்த அளவுக்கு வரலாறுகளில் எழுதப்படுகிறது என்றால், வெளியூருக்கு செல்லுகிற அரபுகள் ஒவ்வொரு நாளும் காலை வியாபாரத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் வந்து ஒரு தவாஃப் செய்வார்கள். 3 மாசம் 6 மாசம் எங்காவது வெளியூர் பிரயாணங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டி இருந்தால் கஅபத்துல்லாவுக்கு வந்து அங்கு கீழே கிடக்கிற ஏதாவது ஒரு கல்லை எடுத்து ஜோப்பிலே போட்டுக் கொள்வார்கள். போகிற போது அப்படியே போவார்கள். 1 மாசம் கழியும், 2 மாசம் கழியும், 6 மாசம் அவர்கள் திரும்பி வருகிற வரை பயணங்களில் ஒவ்வொரு நாட்களிலும் காலை எழுந்த உடனே கஅபாவினுடைய கீழே இருந்து தான் பொறுக்கி வந்த கல்லை எடுத்து வைத்து ஒரு சுற்று தவாஃப் செய்வார். ஒரு முறை கஅபாவை சுற்றவில்லை, கஅபத்துல்லாவுக்கு பக்கத்தில் கிடந்த கல், அந்த கல்லை தூக்கி பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு போகிற போது அந்த கல்லை ஒவ்வொரு நாளும் எந்த இடத்திலே விடிந்தாலும், எந்த நேரத்திலே விடிந்தாலும் அந்த கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு தவாஃப் செய்வார்கள், சுற்றி முடிப்பார்கள். இதன் மூலம் கூட அந்த சின்ன கல்லில இருந்து கஅபாவினுடைய பேரருளை பெறுகிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி அவர்களுடைய உயிர்களோடும் உணர்வுகளோடும் ஒன்றி போய்விட்ட கஅபத்துல்லா, இவ்வளவு தூரம் அவர்களுடைய உள்ளங்களை ஆக்கிரமித்திருக்கிற கஅபத்துல்லா, எதை வேண்டுமானாலும் இழப்பார்கள். அந்த அருள் ஆலயம் கஅபாவை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. அந்த ஆலயத்தை இடிப்பதற்குத்தான் இப்பொழுது படையை திரட்டி அனுப்புகிறான். அதில் வருகிறது ஒரு யானை படையை திரட்டி கொண்டு வருகின்றான். சுருங்க சொல்லுவதானால் மிக பெரும் படைகள் பட்டாளத்தை எல்லாம் திரட்டி கொண்டு மனதிலே ஏதேதோ கற்பனைகளிலே அந்த கஅபா இன்றைக்கு தரைமட்டமானது என்று வருகிறார். அதை யாராவது அழிக்க முடியுமா? ஊரிலே ஆங்காங்கே அல்லாஹ் ஒரு சில ஊர்களை மழையால் அழிப்பான், கல்லால் அழிப்பான், புரட்டுவதால் அழிப்பான், நிலநடுக்கத்தாலே அழிப்பான். அப்பொழுதெல்லாம் அங்குள்ள மக்கள், முஸ்லிமான மக்கள் வெளியேறி இந்த ஆலயத்திற்குத்தான் வருவார்கள். எல்லா நபிமார்களுடைய மக்களும் அப்படி வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ கஅபத்துல்லா நபிமார்களின் புனித ஆலயம். ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகள் அறிவார்களோ என்னவோ, கஅபத்துல்லாவில இருந்து ஹத்தீமிற்கு கொஞ்சம் தூரத்திற்கு அப்பால் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடம் வரையிலே தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களின் கபறுகளும் அதுதான். பெரும்பாலும் இன்றைக்கு அதனுடைய நினைவு சின்னங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஏறத்தாழ ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே சுமார் 10க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட தஃசீர்கள் இன்றைக்கும் நமக்கு அந்த அடக்க ஸ்தலத்தை குறித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கஅபத்துல்லாவினுடைய மருங்குகளின் ஓரங்களில் தான் இவ்வளவு நபிமார்களின் கபறுகளும் அங்கே இருக்கிறது. இத்தனை நபிமார்களுடைய கபறுகளும் அங்கே வைத்திருக்கிற அந்த ஆலயத்தை அழிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வருகின்றான். வந்தவன் வழியிலேயே மேய்ந்து கொண்டிருந்த சில ஒட்டகங்களை இவர்கள் மேய்ந்து விடுவார்கள்.
இருக்கிற ஒட்டகங்களை இவர்கள் ஏய்க்க தொடங்கி விடுவார்கள். ஒட்டகங்களை பிடித்து சிறை வைப்பார்கள். மக்காவிற்கு இப்படி ஒரு செய்தி வரும். என்ன செய்தி? கஅபாவை இடிப்பதற்கு படை தயாராக யானை படை வந்து விட்டது. மட்டுமல்ல, உங்களுடைய மேய்ச்சல் ஒட்டகங்கள் மக்காவின் புறநகர் பகுதியிலே மேய்த்து கொண்டிருப்பதை அவர்கள் பிடித்து வைத்து விட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்கள். அப்துல் முத்தலிபிடத்தில் விஷயம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்னால் தான் இந்த நிகழ்ச்சி நடப்பதாக ஆதாரப்பூர்வமான தஃசீர்கள் தெரிவிக்கிறது. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹுடைய பாட்டனாருக்கு செய்தி வரும். பிடிக்கப்பட்ட ஒட்டகங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டனாருக்கு சொந்தமானது. இப்படி படையெடுத்து வந்து விட்டார்களே, கஅபாவை காவல் கொடுக்க போகிறோமே, அது போக போகிறது. ஊர் மக்கள் கூடினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள். மாற்று நடவடிக்கை என்ன யோசித்தார்கள்? ஒன்றும் தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் விடுவது தவிர வேறொன்றும் இல்லை. எதற்கும் நான் போய் பேசிவிட்டு வருகிறேன் என்று கிளம்பினார்கள் அப்துல் முத்தலிப். யாரோடு? படையோடு, யானை படையோடு வந்திருக்கிற அப்ரஹாவோடு சமாதான பேச்சுவார்த்தை. வம்பிழுப்பதற்கே வருகின்றவர்களிடத்தில் சமாதான உடன்படிக்கைகள் அல்ல. இந்த வம்பிழுக்க வரக்கூடியவர்களிடத்தில் எல்லாம் தெளிவாக இதுதான் சரி, முதலில் சமாதான பேச்சு என்பதே கூடாது, போரை நிறுத்திக் கொள்ளுகிறவரை என்கிற நிலைதான் எல்லா இடத்திலையுமே சரி. வம்பிழுப்பதற்கென்றே வம்பிழுக்க வருகிற போது சமாதான பேச்சு அங்கே கூடாது. இருந்தாலும் அப்துல் முத்தலிப் கிளம்புகிறார்கள். போய்த்தான் பார்ப்போம். போனார்கள். அப்ரஹா நின்றான். அப்துல் முத்தலிபை ஒட்டகத்திலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தவன் இவரை பார்த்த உடனே இறங்கி விட்டார். இவருடைய தாடி, இவருடைய தோற்றம் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பிருந்த காலமாக இருந்தாலும் ஊரே அடங்கி கொண்டிருந்தது அப்துல் முத்தலிபுக்கு. அந்த அழகான தோற்றத்தை பார்த்த உடனே அந்த அப்ரஹா ஒட்டகத்திலிருந்து இறங்கினான். பணிவோடு வந்து நின்றான். நீங்கள் அநேகமாய் கஅபா சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இதுதான் சொல்லப்பட்டது. அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், அது என்னுடைய வீடு அல்ல, இது என்னுடைய வீடு அல்ல. நான் உன்னிடத்தில் வந்து கெஞ்சுவதற்கு இது யாருடைய வீடோ அவன் பார்த்துக் கொள்வான். சரி, நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, என் ஒட்டகங்களை நீ பிடித்து வந்திருக்கிறாய். ஒரு முறை காரி கீழே துப்புவான். உன்னை பெரிய மனுஷன் என்று ஒட்டகத்திலிருந்து இறங்கினேன். கஅபாவை பாதுகாப்பதற்காக மக்காவிலே உள்ள மக்கள் தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தைக்கு வந்த தூதுவராக உன்னை நினைத்தேன். அதனால் தான் மரியாதை கொடுத்து இறங்கினேன். கேவலம் சொற்ப தீனார்கள் உள்ள இந்த ஒட்டகத்தை கேட்பதற்காக ஊரை விட்டு புறநகர் பகுதிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கிறாயா? உன்னுடைய நோக்கம் உன்னுடைய பெரிய மனித தனத்திற்கு தோதுவாகவாவது இருக்கிறதா? வெறும் ஒட்டகம் தான் உன் நோக்கமா? அப்துல் முத்தலிப் மெதுவாக சொல்லுவார்கள், ஒட்டகம் என் சொத்து, நான் தான் உன்னிடத்தில் கேட்க முடியும். கஅபா அல்லாஹ்வின் சொத்து, அவன் கேட்டுக் கொள்வான். ஒட்டகத்தை கொடுக்க சொல்லுவான். இந்த ஊரிலே கஅபாவை கேட்பதற்கு எவனும் இல்லை போல் தெரிகிறது. நான் யாராவது இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு ஊருக்கு வெளியில இருக்கிறேன். எவனும் இல்லை என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது. இறங்கிவிட்டேன் களத்தில் என்று இறங்க ஆரம்பித்தான். அவனிடத்தில் இருக்கின்ற யானைகளிலே மிகப்பெரிய யானை, யானைக்கு கூட அகமது என்று அழகிய பெயர் வைத்திருந்தான். அகமது என்று யானைக்கு பெயராம். அகமதை கூப்பிட்டு நிறுத்துவான். நிறுத்திவிட்டு அகமதினுடைய காதில் தந்திரம் சொல்லுவான். எப்பொழுதும் இவன் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிற யானை தயாராக இருக்கும். கஅபத்துல்லாவை உன்னுடைய கால்கள் தான் தகர்க்க வேண்டும். மற்ற யானைகள் எல்லாம் புகுந்து பின்னாலே வேலை செய்யட்டும். முதலில் உன் கால்கள் அந்த கஅபாவை தகர்த்தெறியட்டும். உத்தரவு அகமதுக்கு வருகிறது. யானை அடுத்த அடி எடுத்து வைக்கவில்லை, கேட்டுக்கொண்டே நிற்கிறது. எதிர்த்தரப்பில் மக்கள் கூடி இருக்கிறார்கள். அங்கிருந்து அப்துல் முத்தலிப் வந்தார். வந்த உடனே அவர்தான் சொல்லுவார், அந்த யானையை உன்னுடைய காதிலே போய் அப்ரஹா எப்படி இடிக்க சொல்லி பேசினானோ அதுபோலவே முன்பின் அறிமுகம் இல்லாத அப்துல் முத்தலிப் அதனுடைய காதுகளிலே பேசுகிறார். எல்லா நபிமார்களும் தவாஃப் செய்த ஒரு ஆலயத்தை உன் கால் இடிக்க போகிறது, போவதென்றால் போகலாம் சொல்லிவிட்டு வந்து விடுவார். ஒரு அடி நகரவில்லை. ஆத்திரத்திலே துடிக்கிறான் அப்ரஹா. பல நூறு யுத்தங்களுக்கு இந்த யானை இவனுக்கு பயன்பட்டிருக்கிறது, ஒரு ஆலயத்தை இடிப்பதற்கு பயன்படவில்லையே. வேகமாக அடித்தான். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்து திருப்பி நிறுத்தினான்.
திருப்பி நிறுத்தினான். திருப்பி நிறுத்தி போ என்றான். பறந்தது. தன்னுடைய வேகத்தை காட்டியது. வேகமாய் போனது. வலப்பக்கம் இடப்பக்கம் ஓட விடுகிறான். ஆனால் கஅபாவின் திசை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பதில்லை. வந்து அந்த இடத்துல அப்துல் முத்தலிப் எந்த இடத்துல நின்று காதில ஊதினாரோ அந்த இடத்துல நின்று விடுகிறது. மற்ற எல்லா நாட்டிசைகளிலும் அனுப்பிவிட்டால் போகிறது. தன் வேகத்தை காட்டுகிறது. கஅபாவின் திசை மட்டும் நகரவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அந்த யானையை புறந்தள்ளி விட்டு மற்ற யானைகளை எல்லாம் அனுப்பினான். இவன் கஅபாவை கடைசி வரை நெருங்க முடியவில்லை. எந்த யானையும் போகவில்லை. போக மறுக்கிறது. அந்த யானை வம்படியாய் கொல்லுவதற்காக வேண்டி புறத்திலே குத்தி கொல்லுகிற பழக்கம் இருக்குமே யானையை, அப்படி குத்தி கொல்லுவதற்காக வேண்டி ஈட்டியை உருவி கொண்டு வருவான். கடைசியிலே மண்டியிட்டு உட்கார்ந்து அது அழுக ஆரம்பிக்கும். அப்பொழுதும் காதிலே போய் சொல்லுவான், தலையை அசைத்து. கடைசி வரை யானை அழிக்கவில்லை, நெருங்கவும் இல்லை. அல்லாஹ் அழித்தான். எப்படி? சின்ன சின்ன கற்களை தாங்கி இருந்த சின்ன சின்ன பறவைகள். பொதுவாக இது அல்லாஹ்வோட பாணி. பெரிய மனுஷன் எவன்லாம் ஊர்ல கிளம்புறானோ சின்னத்தனமா அவங்களை அழிச்சிருவான். சிறிய சிறிய விஷயத்தில் அழித்து விடுவான். அவங்களுக்கு சொல்லி பெரிய பட்டாளம் அல்லாஹ் தேவையில்லை. அல்லாஹ் காட்டுறதே இல்லை. பெரிய ஃபிரௌன் அவனை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் 1000 மலக்கெல்லாம் இல்ல, தானா ஆத்துல விழுந்து மொத்த போனான். பெரிய எதிரியாக இறைவன் கிளம்பிய காரூன் ஹாமான் போன்றவர்கள் கொசுவ மூக்குல விட்டு அல்லாஹ் மௌத்தாக்கினான். பெரிய படையெல்லாம் அவனை அழிக்கவில்லை. யானை படையோடு கஅபாவை இடிக்க வருகிறான். அல்லாஹ் குருவியை விட்டு அதனுடைய வாயில் இருக்கிற கல்லை போட்டு அழிக்க. அக்கிரமங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அல்லாஹ் தன்னுடைய கட்டவிழ்ப்பை, தன்னுடைய இருக்கு பிடியை கொஞ்சம் தளர்த்தி இறங்கினான் என்று சொன்னால் இது போன்ற முடிவுகள் எதிரிகளுக்கு ஏற்பட்ட முடிவுகள் எல்லோருக்கும் ஏற்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருக்கு பொதுவாக வரக்கூடிய வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஊருக்கு பொது வேதனை என்று சொன்னால் யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நல்லவர்கள் வாழுகிறார்களே, தொழுபவர்கள் வாழுகிறார்களே, இபாதத் செய்பவர்கள் வாழுகிறார்களே, சாலிகான நல்லடியார்கள் வாழுகிறார்கள், ஏன் இறை நேசர்கள் கூட உள்ள இருக்கிறார்களே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகம் அக்கிரமங்கள் நடக்கிற போது நல்லவர்களை மட்டும் அந்த வேதனை விடாது, எல்லோரையும் சேர்த்துத்தான் சொல்லும். எல்லோருக்கும் சேர்த்துத்தான் இருக்கும். நல்லவன் பொல்லாதவன் எல்லோரும் சாவான். இந்த ஒரு நிலநடுக்கம் பொத்தாதா? கியாமத்தினால் சமீபமாய் நெருங்குகிற போது ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் அதிகமாய் நடக்கும் என்பது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். முன்பெல்லாம் என்றைக்காவது எப்பொழுதாவது அபூர்வமான நிகழ்வுகளாக கருதப்பட்டு வந்த நிலநடுக்கங்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில ஏதாவது ஒரு நாட்டில ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு பெயரை போட்டு அங்கு நிலநடுக்கம், இத்தனை நேரம் நீடித்தது, இத்தனை பேர்கள் இறந்தார்கள் சொல்லப்படுகிறார். இவ்வளவு நேரம் நிலநடுக்கம் இருந்தது, இவ்வளவு பேர் இறந்தார்கள். இந்த அதிகமான நிலநடுக்கங்கள் கியாமத்து நாளை உணர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்குணர வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம். கியாமத்து நாளினுடைய நிலநடுக்கம் ஒன்று இருக்கிறது, அது மிக பெரும் கடுமையானது. அதை வர்ணிக்கிற இறைவன் வேறு எந்த கவிஞனும் வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு வர்ணிப்பை அந்த நிலநடுக்கத்துக்கு தருகிறான். ததுஹலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்தஅத். பால் குடித்துக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு தாய் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறாள். தன் மார்பகத்திலே பால் அருந்திக் கொண்டிருக்கிற தாய் அந்த குழந்தையை அப்படியே விடுவாள். பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு கூட இருக்காது. பொதுவாக பெண்களுக்கு பால் கொடுக்கிற போதுதான் அவர்களுடைய நேரங்களிலேயே உணர்வுகள் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது கூட தெரியாது. பால் குடிக்கிற குழந்தை உறுதிவிடும். அந்த அளவுக்கு அந்த நிலநடுக்கம் மிக சமீபத்திலே வெகுவாக பிடித்துக் கொள்ளும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கர்ப்பஸ்திரியும் அவளை அறியாமல் பெற்றெடுத்து விடுவாள். தன்னையும் அறியாமல் நழுவி குழந்தை வெளியே வரும். பிரசவம் பெரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு இடையில வர வேண்டிய பிரசவம் அறியாமல் வருகிறது, தெரியாமல் வருகிறது. ஏதோ ஒரு பூச்சி உருண்டதை போல பிரசவமே தெரியாமல் ஒரு பிரசவம் நடக்கிறது. அந்த நிலநடுக்க நேரத்தில் இது நடக்கும். மக்களை எல்லாம் ஏதோ குடித்து விட்ட போதை உடையவர்களாக நீங்கள் காண்பீர்கள். மக்களை எல்லாம்
ஏதோ குடித்து விட்ட போதை உடையவர்களாக நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள் போதையிலே தள்ளாடுவதை போன்று காண்பீர்கள். ஆனால் போதை இல்லை. போதையிலே தள்ளாடுவதை போன்று ஆடுவார்கள், போதை இல்லை. அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானது, அது வேதனை தான் வந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் எல்லாம் உலகத்திற்கு இதைத்தான் உணர்த்துகிறது. பாவங்கள் கட்டு மீறி செல்லுகிற போது அல்லாஹுவை அஞ்சுவது என்பது குறைவாழ்ந்து விடுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் தரப்பிலே தான் எந்த பொறுப்புகளை பாதுகாப்பு என்று எடுத்திருந்தானோ அந்த பொறுப்புகளில் சில தளர்வுகளை, சில பிடிகளை விட்டுக் கொடுப்பதை அல்லாஹ் துவங்கிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் குழப்பமான இது போன்ற காலங்களில் எல்லாம் அல்லாஹுவை அஞ்சி இபாதத்து செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நீண்ட காலங்களாய் அல்லாஹ் சொல்லுகிறான், நீண்ட காலங்களாய் புத்தகங்கள் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, பயான்கள் சொல்லுகிறது, உலமாக்கள் சொல்லுகிறார்கள். விஷயம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்கிறோம், இவ்வளவுக்கும் பின்னால் வரட்டுத்தனமாய் திருந்தாதவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அல்லாஹ்வின் வேதனை மிக மோசமாக பிடிக்கும். ஆனால் பொறுமை என்பது ஒரு எல்லை வரைதான் அல்லாஹ் வைத்திருப்பான். 950 வருஷங்கள் கழித்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்களை அல்லாஹ் பிடிக்கவில்லையா? கடுமையாக பிடிக்கவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உண்மையான பெயர் ஷாக்கிர். ஷாக்கிர் என்பதுதான் அவருடைய பெயர். அவருக்கு நூஹ் என்று பெயர் வைக்கப்பட்டது. அது பட்ட பெயர். நூஹ் என்றால் ஒப்பாரி வைப்பவர் என்று பொருள். கூட்டத்துக்கு போய் நல்லதை சொல்லுவார், எவனும் கேட்க மாட்டான், எல்லாம் அடிப்பான், வந்து ஒப்பாரி வைத்து அழுகுவார். அதிகம் ஒப்பாரி வைத்த காரணத்தாலே இவருக்கு ஒப்பாரி வைக்கக்கூடியவர் என்ற வாக்கியம், நூஹ் என்ற வாக்கியம் தான் பின்னாலே பெயராக மாறியது. இவருடைய இயற்பெயர் ஷாக்கிர் என்பது அந்த பெயர் அடியோடு போய்விட்டது. ஒப்பாரி வைத்து அழுகுவார். ஒரு நபி இவ்வளவு தூரம் தன் மக்களை எச்சரித்த போது கடைசி வரை கேட்காததால், கடைசி வரை திருந்தாததால், விஷயம் தெரிந்தும் உணராத காரணத்தால் அல்லாஹ்வின் பிடி இறுகியது. உலகத்தையே அழித்தார். வெள்ளத்திலே உலகத்தை, அவர்கள் ஊரை மட்டுமல்ல முழுவதுமாக துன்யா முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது. அல்லாஹ் அந்த வெள்ளத்திலே எல்லா மக்களையும் பலி கொடுக்க செய்தான். இந்த சூழ்நிலை தான் அடுத்தடுத்தும் எந்த நல்ல காரியங்களை தெரிந்தும் வரட்டு பிடிவாதத்திலே தொடர்ந்து அந்த பாவங்களில் நிலைத்திருந்தால் அல்லாஹ் அந்த மக்களை அழித்ததை போன்றுதான் நிச்சயமாக எல்லோரையும் அழிப்பான், சந்தேகமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதா ஜாதல கௌமஹு ஃபதரபூஹு ஹத்தா யுக்ஷா அலைஹி ஃபைதா அஃபாக قال اللهم اهد قومي فإنهم لا يعلمون. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களை வைத்துக் கொண்டு, மக்களே திருந்தி வாழுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள். அழைப்பு விடுத்த உடனே மக்கள் அடிப்பார்கள். எந்த அளவுக்கு அடிப்பார்கள்? ஒரு நபியை மயக்கம் போட்டு விடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தெளிந்த உடனே துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் மக்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டி நீ மன்னித்து விடு என்று துஆ செய்வார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதன் காரணம் அதுதான். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான், தொடர்ந்து ஒரு கூட்டம் அக்கிரமத்தில் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அழிப்பான் என்பதற்கு அடையாளங்கள் தான் இந்த வரலாறுகள் எல்லாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, பல்வேறு கூட்டங்கள் அழிக்கப்பட்ட வரலாறு. அல்லாஹ் இவைகளை எல்லாம் சொல்லுவதற்குள்ள காரணமும் கூட அதுதான்.